ப்ரொடக்ஷன் சாப்பாடு அது உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம்? ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான்ப்பா எல்லாமே. 10 மணிக்கு பிரேக் ஒன்று வேண்டிக்கிட்டே இருப்போம். இல்லை தேங்காய் சட்னி கெட்டு போயிடும். எதுக்கு நல்லது இது? இந்த குழந்தை பிறந்த உடனே சாப்பிடுவாங்க இல்லையா? அப்ப நீங்க சாப்பிடுங்க. அது லேடிஸ்க்குடா. அம்மா ஹோட்டல்ல நாங்க சாப்பிடுவோம். நாங்க விஜய் டிவி கலக்க பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கதான் பட்ஜெட்ல சாப்பாடு கிடைக்கும். எய்த்தாப்புல போனா சாம்பார் சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம். மதியம் 15 ரூபாய் தான் போகும். சிவன் பார்க்ல வாக்கிங் போற மாதிரி போறீங்களே, போங்க 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 போங்க. ஆஹா, ஸ்பீடா போறீங்க. இது வந்து சரக்கொன்றையோட விதை. முன்னோர்கள் வந்து புளியா ஃபர்ஸ்ட் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஊதாங்கோல் போல அடுப்பேரி எல்லாம் அது மாதிரி நினைச்சிட்டேன் நான். தேங்காய் பால்ல காபி போடலாமா? ஒட்டக பால்லே போடுறாங்க, தேங்காய் பால்லே போடுறாங்க. அசிங்கப்பட்டான். நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. அப்ப இன்னைக்கு வைக்கலையா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நான் இப்ப சிம்பு மாதிரி வந்து பாட போறேன். இது நச்சுண்டான் கீரைன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்க எல்லா நச்சுக்களும் வெளியே வரும். போதி தர்மர் பேத்தியான்னு நீங்க? பனங்கிழங்கு பிடி. இது வந்து வேப்பம்பூ குழம்பு. இது வந்து அதலக்காய் பொரியல். கசகசா பாயாசம். இன்னைக்கு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான ராசி இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குமா? எங்கப்பா, நான் இந்த ஆள் சமையல் தான்ப்பா சாப்பிடுறேன். ஒரு பேஸ்ட் ஒன்று விக்குது, அதை ஊத்தி எண்ணெயை ஊத்தி கடுகு காலைச்சா முடிஞ்சிச்சு. பல்லு விளக்குற பேஸ்டா? அது இல்ல, அது உங்களுக்கு பழக்கம் இருக்கா? எதுக்கு தெரியுமா தண்ணி சூட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? எதுக்குப்பா? உங்க மூஞ்சில புடிச்சு ஊத்து. சாரிக்கா, வெயிட். அனித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். பூண்டை செஞ்சுட்டு கத்திரிக்காய் இருக்கேன். சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. டைட்டில் ஸ்பான்சர் சக்தி மசாலா. அன்றும் என்றும் என்றும் சக்தி மசாலா 48 வருடங்களாய். பவர்ட் பை ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ. கோல்ட் வின்னர் இது அம்மாக்களின் நம்பிக்கை. சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், நாகா சம்பாரவா 100% பியூர். கோல்ட் பார்ட்னர் லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டெய்ரி பார்ட்னர் மில்கி மிஸ்ட். எல்பிஜி பார்ட்னர் இந்தியன் ஆயில். கிச்சன் பார்ட்னர் சௌபாக்கியா கிச்சன் அப்ளையன்சஸ். ஃபுட் பார்ட்னர் கீதம் ரெஸ்டாரண்ட். இந்த ஒரு பிரம்மாண்ட ஜர்னியை நம்ம பார்க்கிறதுக்காக ஏவி பார்க்கலாம். ஆகாரம், பக்ஷணம், ஃபுட், கானா பெயர்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதரையும் இணைக்கும் ஒரே உணர்வு உணவு மட்டும்தான். உயிருக்கு உரமிடும் உணவினை தயாரிக்கும் ஒப்பற்ற கலை சமையல். ஆரோக்கியத்தின் அத்தியாவசியமாகவும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடியாகவும் அறுசுவை சங்கமிக்கும் அறிவியலாகவும் பசித்தவருக்கு உணவிட்டு மகிழும் அன்பின் அடையாளமாகவும் விளங்குகிறது சமையல். கடந்த வருடம் மாபெரும் வெற்றியின் தொடர்ச்சியாய் இன்னும் பிரம்மாண்டமாய் இன்னும் விறுவிறுப்பாய் மாபெரும் சமையல் போட்டி மூலம் ஈடு இல்லா சமையல் கலையையும் திறமை வாய்ந்த சமையல் கலைஞர்களையும் பாராட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தது அவல் விகடன். தமிழகத்தின் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2க்கான மாபெரும் தேடலை நிகழ்த்திட மற்றொரு சூப்பர் ஸ்டாரால் மட்டுமே முடியும். தன்னுடைய தெளிவான எளிமையான விளக்கங்கள் மூலம் 5 ஸ்டார் ஹோட்டல் உணவுகளின் சுவையை நம் வீட்டு சமையலறைக்குள்ளும் வரவழைத்து மனம் பரப்பிய மகத்தான சமையல் கலை வல்லுனர் ஷெஃப் தீனா போட்டியின் நடுவராக நம்முடன் மீண்டும் இணைந்தார். இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனங்களாக விளங்கும் சக்தி மசாலா, ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ, கோல்ட் வின்னர், சத்யா, அஸ்வின் ஸ்வீட்ஸ், லலிதா ஜுவல்லரி மார்ட், மில்கி மிஸ்ட், இண்டேன், சௌபாக்கியா உள்ளிட்ட பலர் இப்போட்டிக்கு உறுதுணையாக களமிறங்கினர். விகடன் இதழ்கள், சோசியல் மீடியா, தொலைக்காட்சி, துண்டு பிரசுரங்கள், கேண்டர்வேன் என்று மக்கள் கூடும் இடமெல்லாம் போட்டி குறித்த அறிவிப்புகள் வெளியாக மலமளவென வந்து குவிய ஆரம்பித்தன முன்பதிவுகள். சமையல் திறமைக்கான சவால் மேடை போடப்பட்டது. ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2வின் பயணம். மண்மனம் மாறாத மதுரை, வீரம் மிகுந்த திருநெல்வேலி, காவேரி கரை புரண்டோடும் திருச்சிராப்பள்ளி, யானை கட்டி போரடித்த நெற்களஞ்சியமாம் தஞ்சை, கோவிலுக்கும் கடலுக்கும் பேர் போன ராமநாதபுரம், செட்டிநாட்டு உணவுக்கு உச்சு கொட்ட வைக்கும் காரைக்குடி,
தீரத்திற்கு பேர் போன விழுப்புரம், கோட்டையாலும் வேலூர், கொங்கு மண்ணின் அடையாளமான கோவை, தொன்மையை பறைசாற்றும் மாங்கனி நகரமான சேலம், கடற்கரை நகரமான புதுச்சேரி, உற்சாகத்துக்கு குறைவில்லாத தென் சென்னை, வாஞ்சை மிகு வடசென்னை என தமிழகத்தின் 13 முக்கிய இடங்களில் 38 மாவட்டங்களையும் இணைக்கும் விதமாக அவள் விகடன் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 போட்டி களம் அமைத்தது. வீட்டிலிருந்தே சமைத்து வந்து காட்சிப்படுத்தும் டிஸ்பிளே செஷன், இதிலிருந்து தகுதி பெறும் 10 பேருக்கு லைவ் குக்கிங் என்று கடுமையான சவால் காத்திருந்தது. உறக்கத்தை பாராமல் அதிகாலை முதலே சமைத்து உணவை பக்குவமாய் எடுத்து வைத்து பல்வேறு ஊர்களில் இருந்து போட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்திருந்தனர் போட்டியாளர்கள். ஒவ்வொரு போட்டியாளரின் உணவையும் பொறுமையுடன் ருசி பார்த்து அதன் நிறை குறைகளை தன்மையுடன் எடுத்துரைக்கும் பொறுப்பான நடுவராக செயல்பட்டார் ஷெஃப் தீனா. போட்டி ஒரு புறம் பரபரக்க, போட்டியாளர்களின் கலகலப்பான பேச்சுடன் ஆட்டம், பாட்டு, விளையாட்டு, பரிசுகள் என்று மற்றொரு புறம் திருவிழாவாய் மாறியது சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 மேடை. லைவ் குக்கிங்கின் போது அடுப்பின் சூடோடு போட்டியின் சூடும் சேர்ந்து அனல் பறக்கும். இறுதி போட்டிக்கு செல்ல போவது யார் என்ற அறிவிப்புக்காக மொத்த கண்களும் காத்திருக்கும். இவ்வாறு மகிழ்ச்சி, பரபரப்பு, ஏமாற்றம், உற்சாகம், உத்வேகம் என்று உணர்ச்சிகளின் கலவையாய் நிறைந்து காணப்பட்டது அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 மேடை. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உட்பட 6000த்திற்கும் மேற்பட்ட முன்பதிவுகள், 2000த்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள், நாவுக்கு விருந்தளிக்கும் எண்ணிலடங்காத உணவுகள், 46 இறுதி போட்டியாளர்கள் என்று வியக்க வைக்கும் வெற்றியாய் அமைந்துள்ளது அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 பயணம். எனக்கு தெரிஞ்ச அவங்கதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்க்காரங்க தான் வருவாங்க. அட அந்த ஊர்லாம் இல்ல, இந்த ஊர் தான் ஜெயிப்பாங்க. எந்த ஊரா என்ன, 13 ஊர்ல இருந்தும் ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க. அந்த ஊர்ல இருந்து வந்த ஃபைனலிஸ்ட் எல்லாம் லைவா குக் பண்ண போறாங்க. செஃப் தீனா சார் வந்து இம்ப்ரெஸ் பண்ண போறாங்க. அடடா, எனக்கு இதெல்லாம் விடுப்பா. இன்னைக்கு வந்து சமையல மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மங்களகரமா மஞ்சள் எல்லாம் ஓகே, ஆனா சமையல் நிகழ்ச்சிக்கு அந்த வசனம் எல்லாம் பொருந்தும். பட் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு மங்களகரமா குத்துவிளக்கேற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? சோ அதற்காக முதலாவதாக யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல 30 லட்சத்துக்கும் அதிகமான சொந்தங்களோட ஜெயா டிவில அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி மூலமாவும், ஜி தமிழ்ல அடுப்பாங்கரை நிகழ்ச்சி மூலமாவும் தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம உலகெங்கும் வாழும் தமிழர்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான செஃப் தீனா அவர்களை பெரும் கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியா நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரம் ஸ்கிராச் அவரு நிரூபிச்சுக்கிறதுக்காக என்ன இடம் கிடைச்சாலும் அவருடைய டேலண்ட் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பீட் அது காமெடியா இருக்கலாம், ஆக்டிங்கா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், எல்லாத்துலயுமே என்னால சாதிக்க முடியும்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண ஒன் ஆஃப் த டேலண்ட் சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். KPY பாலா அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டல்களோட KPY பாலா அவர்களை வரவேற்கும். அடுத்ததாக நம்ம அவள் விகடன் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் மிஸ்டர் எஸ் அறிவழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு பெரிய கைத்தட்டலோடு. அடுத்தபடியாக அட்வர்டைஸ்மெண்ட் சேல்ஸ் நேஷனல் ஹெட் ஆனந்த விகடன் திரு ஆர் பாலமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆனந்த விகடன் AGM மிஸ்டர் KG சதீஷ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And without further ado, நம்மளுடைய இந்த அழகான நிகழ்ச்சியை இன்னும் அழகாக்குறதுக்காக நம்மளுடைய இந்த அழகான லேம்ப் வந்து நம்ம குத்து விளக்கை ஏத்தலாம். சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2
மங்களகரமா குத்துவிளக்கேற்றி ஆரம்பமாயாச்சு. சோ நெற்பர் மேடை இருக்கு, மைக் இருக்கு அப்படின்னா அந்த மைக்கும் மேடையும் சைலண்டா இருந்தா சரியா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அண்ட் அதுக்காக தான் நம்மள முதல்ல பேச கூப்பிடுற ஆள் வந்து ஒரு மாஸ் பண்ணிடுவாங்க அப்படிதான் சொல்றோம். கேபி பாலா few words எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அவல் விகடனுக்கும் எனக்குமான உறவு எப்படின்னா, ஆனுவல் லீவுக்கு அத்தை வீட்டுக்கு வரா மாதிரி வருஷம் வருஷம் நான் வந்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஜாலியான உறவு. ஏன்னா ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் மாதிரி நாங்கள் இணைஞ்சே இருப்போம். போன வருஷம் வந்து இதே மாதிரி சார் கூட நான் வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த வருஷமும் வந்திருக்கேன். காரணம் வந்து இந்த ஒரு 13 ஊர்லேருந்து தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இவ்வளோ பேர் இங்கே ஃபினாலேக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன சமைக்க போகிறாங்கன்னு பார்க்குறதுல நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் கேபி பாலா அவர்கள். அண்ட் அடுத்தபடியா விழா நாயகன் அப்படின்னு சொல்லணும், செலிபிரிட்டி செஃப் நம்மளுடைய செஃப் வீணா ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட அவல் விகடனோட சீசன் 2ல நம்ம ட்ராவல் பண்றது. ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு முறையில் செய்கிற அந்த உணவை கொண்டு வராங்க. இதில் வந்து அவங்க புதுசாக கொண்டு வராங்கன்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்களும் புதுசாக சில விஷயங்களை பார்க்குறோம், புதுசாக கற்றுக்குறோம். இந்த உணவே மறந்து சொல்லி ஒரு விஷயத்த நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபுட்டு நான் கொண்டு வரேன், இதை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அவல் விகடன் மூலியமா வந்து நிறைய உணவுகள் வெளியே வருது. இதை சாப்பிட்டா எனக்கு மறந்தே சாப்பிட வேண்டாம், என் உடம்பு சரியாயிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குற ஒரு மேடை. இந்த மேடை மட்டும்தான் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார். ரியலி ஆனந்த் விகடன் டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இங்க வந்திருக்க அந்த 46 பேருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறோம், வின் பண்றோம், பிரைஸ் வாங்குறோம். அது மட்டும் இல்லாம இங்க இந்த இடத்துல நீங்க கொண்டு வர உணவு அது 4 பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உணவே மருந்து சொல்லி கான்செப்ட் வச்சிருக்கோம். அந்த ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் சொல்றேன், நீங்க பண்ண போற அந்த ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க வந்து அழகா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த ஃபுட்டு எதுக்காக நான் பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டா என்ன நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு உணவு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து பார்வைக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த தீம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி, ஏன் இந்த ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், இதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் முடிச்ச பிறகு முக்கியமா நம்மளோட அடுப்பாங்கரை, அதாவது நம்ம கிச்சனை வந்து நீட்டாக வச்சிருக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் தி பெஸ்ட் உங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சோ சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல சோ இங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் உங்களோட லைவ் குக்கிங்கான டைமிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இனிஷியலா நீங்க அங்க உங்களுக்கு குக்கிங்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நாங்க டைம் கொடுப்போம். சோ அதுக்கப்புறம் 1.5 hours நீங்க வந்து குக் பண்ணணும். சோ அந்த குக்கிங்ல உங்களுடைய மொரட்டுத்தனமான அந்த சமையல் திறமைய பாட்டு பாடிக்கிட்டே சமைங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே சமைங்க. 1.5 மணி நேரத்துக்குள்ள சார் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா சமைச்சு அசத்துங்க. சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ஓட ஃபைனல்ல நாம இங்க இருக்கோம். சோ இவங்கெல்லாம் குக்கிங்க்கு தயாரா இருக்காங்க. சோ கண்டஸ்டன்ஸ், நீங்க உங்க குக்கிங்க்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் இப்ப நீங்க போய் எடுக்கலாம். சோ அந்த ஏரியால போய் என்னென்ன இன்னைக்கு நீங்க மெயின் டிஷ், சைட் டிஷ் அண்ட் ஒரு டெசர்ட் செய்ய தேவையான அந்த இன்கிரிடியன்ஸ் போய் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கான 15 மினிட்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. So contestants, உங்களுக்கான அந்த 1.5 hours கவுண்ட் டவுன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. So 3, 2, 1 உங்களுக்கான குக்கிங் டைம் இப்போ டிஸ்ப்ளேல கவுண்ட் டவுன் வருது. சோ நீங்க வந்து உங்களுடைய டைமிங் இங்க பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ. நல்லா இருக்கேன். So அதுக்குள்ள அடுப்பை பத்த வச்சிட்டீங்களா?
ஸோ இங்க ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு நான் வந்து உப்பு கொடுத்து சேவை செய்யறதுக்குனே பிறந்தவன்டா இந்த ஸ்னேக் பாபு அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இது தோசைகள் தவ மாதிரி இருக்குது இல்ல பாக்க. அப்ப அதுலயே நம்ம தோசை ஊத்தலாம். படுக்க போட்டு பொரிக்கலாம்ல, அவ்வளவுதான். யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து இவ்வளவு பரபரப்பா போகுது இல்ல, இவங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா சமைக்கிறாங்கன்னு இருக்கு. எனக்கு வந்து ஃபன்னு வேணும். ஃபன்னு தானே வேணும். ஃபன்னு வேணும். பாத்து 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 ஃபன்னு வேணுமே அப்படின்னு உள்ள போயிடாதீங்க. கத்தியெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபன்னு வேணும் அப்படின்னா அதுக்கான ஆள் ஒருத்தரும் உள்ள வேணும் இல்லையா? கண்டிப்பா. அப்படின்னா நாம 2 பேர் இருக்கோம். ஆனா நம்மள மாதிரி ஒரு 2 லட்சம் பேரை கூட இவர் பேச்சாலே சமாளிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த குக்கிங் ஏரியாக்குள்ள வர போறாரு. சோ சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல KPY பாலா அவர்கள் இப்போ நம்ம குக்கிங் ஸ்டேஷனுக்கு வராரு. வணக்கம் பிரதர். வணக்கம் 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 வணக்கம். சூப்பர். இந்த அம்மா என்ன கபசுப குடிநீர் காய்ச்சறாங்களா, தண்ணியா ஊத்தி நிக்கிறாங்க? ஆமா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ளவே போய் கேட்போம். உங்க பேர் என்னம்மா? ஈஸ்வரி. என்ன ராசி சொன்னீங்கன்னா அப்படியே ஆச்சரியம் பண்ணிடுவேன். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான ராசி இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். என்ன செய்ய போறீங்க? பச்சை மஞ்சள் கிரேவி, பச்சை மிளகு குழம்பு, சோள ரொட்டி, சாரப்பருப்பு அல்வா, கசகசா பாயாசம். கசகசா பாயாசம் எப்படி எனக்கு இந்த 8 மணிக்கு மேல இந்த ஆலட்டம்பட்டியா கருப்பட்டி காப்பிக்கு போன மாதிரியே இருக்கு. ஃபுல்லா அந்த நாட்டு மருந்து டிஷ்ஷா இருக்கு. வந்தோடனே அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உங்களுக்கு வீட்டுல எப்படி அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குமா? எங்கப்பா, நான் இந்த ஆள் சமையல் தான் சாப்பிடுறேன். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இந்த ஆள் தான் சமைப்பாரு. அதுவும் வந்து வாங்கி வந்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. 2 பேரும் மாறி மாறி சாப்பிடுவாங்க. வீட்டுல அப்படி இல்லப்பா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஆமா, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, நீங்க ஏதாவது குக் பண்ணுவீங்களா? நான் குக் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு காரக்குழம்பு குக் பண்ணுவேன். காரக்குழம்பு எப்படி வைப்பாரு? ஒண்ணுமே இல்ல, ஒரு பேஸ்ட் ஒண்ணு விக்குது. அதை ஊத்தி எண்ணெயை ஊத்தி கடுகு காய்ச்சா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அக்கா டிப்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? காரக்குழம்பு எக்ஸ்ட்ரா ஒன்னு சேர்த்துக்கோங்க. பச்சை காரக்குழம்பு. பல்லு விளக்குற பேஸ்டா? அது இல்ல, அது உங்களுக்கு பழக்கம் இருக்கா? ஓகே அக்கா, நல்லா சமைங்க. ஓகேவா? தோலை உள்ள தூக்கி போட்டு பழத்தை வெளில போட்டுறாதீங்க. ஓகேவா? பதட்டத்துல. இது என்ன டெசர்ட்டா? என்ன பண்ண போறீங்க இதுக்கு? சிறுதானிய லட்டு. சிறுதானிய லட்டு. அப்ப அது டெசர்ட் சொந்தத்துல தானே வரும். சமைச்சிட்டு பேர் வச்சுக்கலான்றீங்களா? எப்படி? சரி பண்ணுங்க. அம்மா, இவங்க யாரு? பிரியங்கா ரோபோ சங்கர். ஆமா அக்கா, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். என்ன செய்றீங்க? மருந்து குழம்பு. மருந்து என்ன மருந்து? ஓமம், மிளகு, ஜீரகம். எதுக்கு நல்லது இது? இந்த குழந்தை பிறந்த உடனே சாப்பிடுவாங்க இல்லையா? அப்ப நீங்க சாப்பிடுங்க. அது லேடிஸ்க்குடா. இல்லங்க, உங்க அக்காக்கு குழந்தை பிறந்திருக்குல, நீங்க சாப்பிடுங்க. அக்கா ஒரு கிண்ணம் கொடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேங்க. ஆமா கண்டிப்பா. இவரு என்ன மாதிரி குழம்புலாம் சாப்பிடலாம்? இவருக்கு வந்து உடம்ப குறைக்கிறாரு. தம்பி, நான் வந்து மருந்து குழம்புலாம் தினந்தோறும் சாப்பிடுவேன். பால் பொங்குது பாருங்க. பண்ணுவாங்க. வீடாங்க குடி போறாங்க. அக்கா என்ன சொல்றேன்னா, சமையலுக்கு ஹெல்ப் பண்ணாம இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ். இல்லக்கா, நீங்க சமையக்கா. வீட்டுல என்னக்கா எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பீங்க நீங்க? எல்லாமே சமைச்சு கொடுப்பேன். சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. ஜாலியா சமைங்க, ஜாலியா. நீங்க சமையலுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கீங்க. குக் வித் கோமாளில உங்களை பாத்துருக்கோம். ஹெல்பிங், டிஸ்டர்பிங் எல்லாமே இருக்கு. நீங்க நார்மலா ஒரு சமைக்கிறேன்றாரு. அப்ப என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். டிவி 10 ரூம்ல பத்தணும்பா. ஜாலியா சூடு பண்ணி திரும்ப கொடுக்கணும். மேடம், உங்க ஏரியாக்கு தான் நான் வரணும்னு நினைச்சேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வலஜா. யூனோ வலஜா. அங்க இருந்து 4 ஸ்டாப்ல சரோஜான்னு ஒண்ணு இருக்கு. தெரியல. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆஹா, இந்த காமெடியில எழுதி வச்சிருந்தா நான் வந்து பெரிய ஆளா இல்ல போயே. ஜோக் இல்லையா? மெயின் டிஷ் என்ன பண்ண போறீங்க? கருவாட்டு குழம்பு. ஆஹா, என்ன கருவாடு யூஸ் பண்றீங்க? ஓலவாழை கருவாடு. தமிழே வரலையே. ஆமா, வாங்கம்மா. ஆஹா, சிவன் பார்க்ல வாக்கிங் போற மாதிரி போறீங்களே. போங்க. ஆஹா, நீங்க என்னக்கா வெயிலுக்கு வெளியே பிஞ்சு விட்டுறீங்களா? வாங்க போங்க. ஆஹா, ஸ்பீடா போறீங்க. இல்ல, அவங்க கோலம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கிச்சன்ல இங்க பாருங்க. டபுள் ஹேண்ட். அடடடடா. 2 கை எதுக்கு இருக்குதுன்னு சிவாஜி சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் 2 கையை சரியா யூஸ் பண்றது இவங்க தான் நினைக்கிறேன். அவர் சைன் போட யூஸ் பண்ணாரு, இவங்க சமைக்க யூஸ் பண்றாங்க. இல்ல, என்ன 2 ஹேண்ட்ல வந்து சைன் போட்டுட்டு இருக்கீங்களே? குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். லட்டு வந்து பேர்ச்சம்பழத்துல செய்ய போறேன். பேர்ச்சம்பழத்துல லட்டுவா? சக்கரை பொங்கலுக்கு வடகரி 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். அக்கா என்ன பண்றீங்க? ஆல்ரெடி என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சும்மா பயமுறுத்தி பார்த்தோம். ஓகே, இப்போ மெயின் டிஷ் என்ன பண்ண போறீங்க? சப்பாத்தி களியா? சப்பாத்தி களி, மருந்து குழம்பு, முருங்கையில சப்பாத்தி. கல்யாண முருங்கைன்னு ஒண்ணு இருக்கு. நாட்டு மருந்து கடை இருக்குல்ல,
சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் கல்யாணம் ஆயிடும். அப்புறம் 2 ஹார்ட். இல்ல ஆல்ரெடி ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் கல்யாணம் பண்றேன்? அக்கா உங்க கை ராசிக்கு இன்னும் 4 ஸ்பூன் எடுத்து ஊட்டி விடுங்க. அவ ஃபீல் பண்றாங்க. எனக்கு கூட ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி ஃபீல் பண்றாங்க. அக்கா அப்ப அது 4 தடவை சாப்பிட்டா 4 கல்யாணம் நடக்குமா என்ன? ஆமா பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் நியூஸ்ல வந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க ஒருத்தவங்க ஒலிம்பிக் ஆஹா இங்க இருக்கீங்களா? வந்துட்டாங்க. உங்க பேரு? ஆர் வனஜா ராதாகிருஷ்ணன். ஆர் வனஜா ராதாகிருஷ்ணன். சூப்பர். என்ன சமைக்கிறீங்க? கருகுதுமா பாத்து. நான் வந்து மூக்கிரட்டையிலே கஷாயம் பண்றேன். மூக்கிலை தைலமா? ஃபேக்ட்ஸ் கேளுங்க. நான் என்னத்துக்கு நல்லது? எதுக்கு நல்லது? இது வந்து என்னன்னா நிறைய பேர் இப்ப வந்து சிறுநீர் கற்கள் இருக்கு, சிறுநீர் பாதையில அடைப்பு இருக்கு, பாதையில இருக்கிற கழிவுகளை அகற்றி இது வந்து பேசேஜ உண்டாக்கிரும். இப்ப இது குப்பைக்கு இதுதான். ஆனா வந்து இதோட மகத்துவம் தெரியாம இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா பழங்காலத்துல இதை இது பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து என்னன்னா இதை நம்ம சாப்பிட்டு இதையே வந்து 2 மண்டலம் சாப்பிட்ட குடிச்சாங்கன்னா, கஷாயமா குடிச்சாங்கன்னா சிறுநீர் பாதையில இருக்க எல்லா கழிவுகளும் அகன்றும். ஆஹா, நீங்க வந்து மண்பாண்டத்துல அழகா சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க? ஃபிஷ் கறி. அது வந்து மண் பானையில பண்ணாதான் நல்லா இருக்குமா? எஸ். அவங்க இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு தான் செஃப் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் கழிச்சு சாப்பிட்டாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். அப்படிதானே மேடம்? என்னோட இன்னைக்கே சாப்பிட்டேன். தேங்காய் பால்ல காப்பி போடலாமா? ஒட்டக பால்லே போடுறாங்க, தேங்காய் பாலையும் போட்டுக்கலாம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். எல்லாமே பண்ணுவேன்டா, என்ன வேணாலும் சொல்லுவேன்டா. நீ தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்றப்ப நம்ம டீசெண்டா போயிடணும். வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. குக் நம்ம பாடிக்கிட்டே சமைப்பீங்களா? இப்ப இது வதக்கி ஃபை தானே? இப்ப எப்படி டைம் இல்லல்ல. அப்படியே நீங்க பாடுங்க, நம்ம மைக்கு கிட்ட வச்சுக்கோ. சின்ன சின்ன வண்ண கொண்டு கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா புரியாத ஆனந்தம். காதுல தேன் வந்து பாயுது. ஆல் தி பெஸ்ட். நல்ல சமைங்க. பயங்கரமான காஸ்டியூம்ல பயங்கரமா வந்து சமைச்சிட்டு இருக்கீங்களே. மேடம் காஸ்டியூம் நல்லா இருக்குது. கோல்டன் ஸ்பாரோ பாட்டுல வர பிரியங்கா அருள்மோகன் மாதிரி இருக்கீங்க. டான்ஸ் ஆடலாமா? நானே பாட்டுப்பேன், நானே ஆடினா நல்லா இருக்காது. பாட்டு போட்டாதான் ஆடுவேன். நல்லா ஒரு பொண்ணு குத்து பாட்டு. ஐயோ குத்து பாட்டு. நான் இப்ப சிம்பு மாதிரி வந்து பாட போறேன். இது என்னக்கா? அது ரோஸ் கலரு சர்பத்தை கொதிக்க விடுறீங்களேக்கா? வெட்டிவேர் தண்ணி. சூப்பர். தெரியல எதுக்கு தெரியுமா தண்ணி சூட வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? எதுக்குப்பா? உங்க மூஞ்சில புடிச்சு. சாரிக்கா வெயிட். நீங்க நிறைய ஷூட்டிங் எல்லாம் போயிருப்பீங்க. இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு அது உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம்? ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான்ப்பா எல்லாமே. சீக்கிரம் வந்து காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா 10 மணிக்கு பிரேக் ஒன்று வேண்டிக்கிட்டே இருப்போம். இல்ல தேங்காய் சட்னி கெட்டு போயிடும். தேங்காய் சட்னி பொங்கல் பெஸ்ட் பேர். கெமிஸ்ட்ரி லேப்ல ஏதாவது கேஸை கலந்து விட்டோம்னா என்னடா ஆக போகுதுன்னு பயமா இருக்குங்க. அந்த மாதிரியே இருக்கு. கெமிஸ்ட்ரி டீச்சரா? ஐயோ எங்க அம்மாவும் கெமிஸ்ட்ரி டீச்சர். மேடம் கெமிஸ்ட்ரியில உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிகபட்சமா எவ்வளவு மார்க் எடுத்தாங்க? அதிகபட்சமா 200. அடடடடா. உங்களுக்கு எப்படி வீட்டுக்காரோட கெமிஸ்ட்ரி? நல்ல கெமிஸ்ட்ரி. அவருக்கு வந்து சாமி பாட்டு தான் பிடிக்கும். சாமி பாட்டு எனக்கு தெரியுமே. ஞாயிறு மதியம் சமையல் உணது. அது சாமி பாட்டு. ஆமா சாமி பாட்டுல திரிசாவும் விக்ரமும் சேர்ந்து மிளகா அரைப்பாங்களே. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. மேடம் நீங்க வேலூர் தானே? இல்ல கோயம்புத்தூர். அதான் அங்க இருந்து ஒரு 4 மணி நேரம். ஒரு 2 லைன் பேசுங்களேன் இப்ப கோயம்புத்தூர் பாஷையில. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? என்ன சீரிப்பு வேண்டி கிடக்கு. அவள அழகா பேசுறீங்க அவனி நீங்க. சாமி நம்ம பார்த்து. அம்மா வணக்கம்மா. சண்டே மதியம் சம்பந்தி வீட்டுக்கு வந்த மாதிரி இப்படி சமைக்கிறீங்களே? பூண்டு களி பண்றேன். பூண்டு களி? ஆமா. இவருக்கும் களிலாம் தெரியுமா? அவரு களினா தெரியும். ஆமா கதை களிலாம் தெரியும் இவருக்கு. நல்லா பண்ணுவாரு. ஆமா கதை களி பொதக்குழி. தம்பி அதெல்லாம் உனக்கு தெரியாது. எங்க தாத்தா வந்து ஒரு 300-400 பேருக்கு கும்பலா சேர்ந்து களி சமைச்சிருக்காரு தெரியுமா? ஆமா புழல் ஜெயில. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. இது எல்லாம் சொல்லுவீங்க. எல்லா இடத்துலயும் இதே ஜோக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஜோக். இது உண்மைமா? அது புழல்ல இருந்தாரு ஆக்சுவலா. சீரியஸா? நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா பூண்டை செஞ்சுட்டு கத்திரிக்காய் இருக்கேன். நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இருக்குதையா. அப்ப இன்னைக்கு வைக்கலையா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. படபடன்னு சமைக்கிறீங்களா? ஆனா பக்கத்துல வந்தா மூஞ்சில ஏதாவது கொதிகர் கரண்டி வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது இது? இது நச்சுண்டான் கீரைன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்க எல்லா நச்சுக்களும் வெளியே வரும். போதி தர்மர் பேத்தியான்னு நீங்க? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்லங்க அவர் தான் நிறைய இந்த மாதிரி இலைய இதெல்லாம் பத்தி பேசுவாரு. அதனால இது வந்து இந்த தண்டு இருக்கு இல்லையா, இது டைஜஸ்ட் ஆகாது. இந்த டிஷ் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப பாரம்பரியமான டிஷ். என் பொண்ணு வர சொல்லியிருக்கா, அம்மா எக்ஸ்ட்ரா செய்யுங்க எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஆஹா. பாசி பருப்பு இருக்கு இல்லையா, பாசி பருப்பு, அதுல வந்து பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், ஜீரகம் போட்டுட்டு
மிக்சியில போட்டு அரைச்சிடணும். செம்பருத்தி பூ அல்வா சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு நல்லா இருந்தா மொத்தமா எடுத்து போயிருவேன். பரவாயில்ல தானே உங்களுக்கு? எடுத்து வச்சுட்டேன், பிரசன்டேஷனுக்கு நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ரொம்ப கூலா சமைக்கிறாங்க. இவங்கள்ட்ட தான் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்காம். பேக் பெயினோட கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. மேடம், உங்களோட கஷ்டம் எனக்கு ரொம்ப புரியுது மேடம். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, அவன் பண்ணி கொடுப்பான் எல்லாம். மேடம், இதை வதக்கணுமா, இதை உடைக்கணுமா, இல்ல இதை எடுக்கணுமா, என்ன பண்ணணும்? ஆணியா புடுங்க வேணாம். இது வந்து சின்ன வெங்காயத்தோட லேகியம். சின்ன வெங்காயம் லேகியமா? ஆமா, அருமையா இருக்குதே. சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு பண்ணணும். இதுல என்ன நன்மைகள் இருக்கு? நம்ம டெலிவரி கழியும் போது எல்லா லேடிஸுக்கும் மெயினா கொடுப்பாங்க. ஹெல்த்தியா உணவே மருந்து. ஆமா. உங்க பேரு? மாலதி. மாலதி. என்னக்கா அதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? ஆர் பார்த்தா நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. என்ன சமைக்கிறீங்க? பிரண்டையில குழம்பு, அப்புறம் வெற்றிலை பானகம் வந்து பண்றேன். அப்புறம் சரகொன்றைன்னு ஒரு காய். ஆஹா, அக்கா அது காயா? நான் அதை குச்சி நினைச்சு கையில வச்சுக்கிறேன்க்கா. அது சூப்பர். இது வந்து சரகொன்றையோட விதை. அப்படியாக்கா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னோர்கள் வந்து புளியா ஃபர்ஸ்ட் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம கிட்ட நம்ம புளி வந்து நம்மளோட ஒரிஜினேட்டட் கிடையாது. ஆக்சுவலா நான் இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஊதாங்கோல் போல அடுப்பேரி எல்லாம் அது மாதிரி நினைச்சிட்டேன் நானு. சூப்பர்க்கா, கலக்குங்க. இவங்க ஆரம்பத்துல இருந்தே பதட்டமா இருக்காங்க. இவங்க கிட்ட போறக்கே ஓகேவா? ஆல் ஓகே. இப்ப பேசலாமா? என்னவோ சொன்னீங்களே, நல்லா இருந்தது. முழுசா நனைஞ்சாச்சு. இதுக்கு மேல எதுக்கு முக்காடு? 8 மினிட்ஸ் தானே இருக்கு. கூல் கூல் கூல். 8 நிமிஷத்துல என்ன வேணாலும் செய்யலாம். 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் செய்யலான்றாங்க. அது கொதிக்க வைக்கிறதுக்கே 8 நிமிஷம் ஆயிரும். இது வேப்பம்பூ குழம்பு. ஆஹா, எப்படி இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான ஃபுட் குக் பண்றதுல? ஆக்சுவலா இது நம்ப மாட்டாங்க, பட் இது வீட்ல ரெகுலரா செய்வாங்க. ரெகுலரா இந்த சென்ஸ் ஒன்ஸ் இன் வைல் நம்ம சிக்கா இருக்கும் போது செய்வாங்க. அதனால சின்னதுல தான் அது பழகிருச்சு அந்த டேஸ்ட். இங்க லக்கிலி அந்த டாபிக் கிடைச்சதுனால செஞ்சிருக்க எல்லாமே நாங்க வீட்ல ஒன்ஸ் ஆர் ட்வைஸா தான் மினிமம் சாப்பிட்ட டிஷ்ஷஸ் தான். அக்கா வாய்ஸ் தான் பவரா இருக்குல்ல. அக்கா அப்படியே ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க. நல்லா பாடுவேன், ஆனா இப்ப வந்து எனக்கு அதட்டமா இருக்குது. இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுறேன். கூட்டி வச்ச குதிரை பண்ணு பொட்டுக்குச்சு மாமா, அத முடிச்சு போடுச்சு வச்சு கிட்ட வரலாமா, தோட்ட கிளி கூட்டுக்குள்ள வந்திருக்கு மாமா, அந்த பூட்ட ஒரு சாவி வச்சு பூட்டத்தோர ஆமா, பஞ்சாங்கோணி பாரு பந்த காலுனி போடு, ஏமார்பு தாகாம தூங்காது கண்ணு, என்னத்தான் புடிச்சு இத்தந்தான் வச்சுதான் மச்சான். எங்க உங்க மச்சான்? பருத்திக்குள்ளே விழுப்புரத்தில் இருக்கிறார். அவர் விட்டு வந்துட்டீங்களா? என்னங்க விழுப்புரத்துல இருந்து டவுன் பஸ்ல எதுவும் வந்தீங்களா? பழைய பிளேஸ்ல இறக்கி விடுறீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க பாட்டுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ரீக 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 அந்த பாட்டு பாடுங்க. கமான் வாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உங்களுக்கு எதனால சமையல்ல ரொம்ப ஆர்வம்? எனக்கு என்ன சொல்றது தெரியல. நான் சமைச்சு முடிச்ச உடனே அப்புறம் உங்களை சொல்றேன். சமைச்சு முடிச்சுட்டு நைட்டு 11 மணி வீடியோ கால் பண்றேன். என்ன இப்ப சமைச்சு முடிச்சிருக்கீங்க? அரிசி பாயில் ஆயிட்டு இருக்கு. அடுத்து பொடி, சுண்டக்காய் பொடி ஒன்று ரெடி பண்றேன். சரி, ஐடில இருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஆபீஸ்க்கு இதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போவீங்களா? அது தென் பாட்லக் அந்த மாதிரி இருக்கும். டெய்லி என்ன சமைச்சு எடுத்துட்டு போவீங்க நார்மலா? இல்ல, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓகே, லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு கிச்சன்லயே சமைப்பீங்க. ஜாலி தான், அவங்க சூப்பரா சமைப்பாங்க. இவ்வளவு பயங்கரமா எல்லாரும் குக் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ்ல. பொதுவா சென்னைக்கு நீங்க வந்தப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த ஃபுட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு வேலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மெமரிஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்களேன் இந்த இடத்துல. ஏன்னா உணவு எல்லாம் முக்கியம், அதனால சொல்லுங்க. அந்த டைம்ல நாங்க எங்க சாப்பிடுவோம்னா, இங்க சாலிகிராம ரோட்ல இருக்கிற அம்மா ஹோட்டல்ல நாங்க சாப்பிடுவோம். நாங்க விஜய் டிவி கலக்க பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கதான் பட்ஜெட்ல சாப்பாடு கிடைக்கும். எய்த்தாப்புல போனா சாம்பார் சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம். மதியம் 15 ரூபாய் இருந்தா போதும். சூப்பரா 15 ரூபா இருந்தா 13 ரூபாயிலே சாப்பிடுவோம். சாம்பார் சாதம் 5 ரூபா, கருவேப்பிலை சாதம் 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா. 13 ரூபாயிலே சாப்பிடுவோம். நைட்டு சப்பாத்தி, இதான் எங்க சாப்பாடு. காலையில இட்லி, பொங்கல், அவ்வளவு இது. ஆமா. கண்டஸ்டன்ட் 3 2 1 டைம் அப்.
சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல இன்னைக்கு ஃபைனல்ஸ்ல நாம இருக்கோம். எல்லா ஊர்கள்ல இருந்து ஒரு 13 சிட்டிஸ்ல இருந்து ரொம்ப செம்மையா சமைச்சு செஃப்பை இம்ப்ரெஸ் பண்ணி இங்க வந்து ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்டா வந்து நான் குக்கிங் முடிச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு மேடம் இருக்காங்க. ஸோ வித்வுட் எனி வெயிட், ஸோ செஃப் தீனா அவர்களை ஒரு பெரும் கைத்தட்டலோட இப்போ நம்ம ஃபுட் டேஸ்டிங்காக வெல்கம் பண்ணிடலாம். நல்லா இருக்கேன். இது பூங்கார் ரைஸ். இது வந்து குழந்தை பிறந்தாக்கா பத்திய குழம்பு. நடக்காயம்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தை பிறந்த உடனே இது வந்து ஒரு 3 months வரைக்கும் அதை கொடுப்பாங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லா வச்சு இது யாருக்கும் கொடுங்க, ட்ரை பண்ணி பார்க்கறோம். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட், थैंक यू. கடுகு, பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை இதை ஊற வச்சு அரைச்சு தோசையா இது பண்ணேங்க சார். இப்போ வந்து சுகருக்கு வந்து மாத்திரை போடுறாங்களா சார், அவங்க வந்து இப்போ காலையிலையும் நைட்டுக்கும் போடுறாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு வேளை போட்டால் போதுங்க சார். உங்களோட அந்த சோம்புல இது ரொம்ப சூப்பராக இருக்கு. மீன் குழம்பு நல்லா இருக்கு. இதுவும் ஓகே. இது வந்து சிக்கன்ல புட்டு பண்ணிருக்கேங்க சார். இது எந்த ஊர் ஸ்டைல்ல சிக்கன்ல புட்டு? இது நல்லா பண்ணதுங்க சார். நானும் பண்ணிருக்கேன், அதான் கேட்டேன். சொரா புட்டு பண்ணா எங்க பசங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த சிக்கன்ல பண்ணதுல கொஞ்சம் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு சிக்கன்ல புட்டு பண்ணி கொடுப்பேன் சார். இது வந்து தேங்காய் அரைச்ச குழம்பு, மீன் குழம்புங்க சார். இது Thank you so much. Thank you சார். நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு பண்ணிருக்கேங்க. என்ன குழம்பு? ஓலவாழை கருவாடு. ஓலவாழை கருவாடு. ஓலவாழை கருவாடு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு தான் சொல்றது, சமையல் கிச்சன் உள்ள போயிட்டு வரணும் சொல்றது. கத்திரிக்காவும் கருவாடு போட்டு களி, கேழ்வரகும் சம்பா ரவம் போட்டு களி இருக்கு. ஃபைன். நல்லா இருக்கு. களி இதுவும் நல்லா இருக்கு. நைஸ். எப்படி போச்சு இந்த லைவ் போட்டு? அதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு 1:30 மணிக்கூர்ல செய்யண்டேன். ஓகே. அப்ப இவ்வளவு ஐட்டம் தான் எனக்கு செய்ய முடிஞ்சு. பரவாயில்ல, இதுவே போதும். தேங்க் யூ. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன ஸ்பெஷல்? வெந்தய சாதம். நாங்க கேரளானா உலுவச்சோறுன்னு சொல்லுவாங்க. என்ன சோறு? உலுவா. வெந்தயம் உலுவா. சரி, ஓகே. அது கீழே சிக்கன் தான். ஜீரக கோழி, மருந்து கோழின்னு சொல்லுவாங்க. மல்லி, ஜீரகம், உலுவா, கடுகு அதெல்லாம் போட்டு மஞ்சப்பொடி, குருமிளகு. இன்னைக்கு நான் உணவே மருந்து விருந்து நம்ம மேரேஜ்லாம் இப்போ ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா லக்ஸுரியா இந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆர்டிஃபிஷியலாக வாங்காமல் நானே இதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பாடு, இட்லி வகை, ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்லேயே வந்து 3 டைப்பில் நம்ம பார்ட்டி சைட்லேருந்து எப்படி சமைச்சு கொண்டு வருவோமோ அந்த டைப்பில் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன கான்செப்ட்ல பண்ணிருக்கீங்க? பாரம்பரிய உணவு வகைகள். சப்பாத்தி கல்லி கிரேவி செஃப். எனக்கு 3 குழந்தைங்க பிறந்து, ஒரு குழந்தை இறந்துச்சு, 2வது 2 குழந்தை அபாஷனு. கண்டினியூவா கர்ப்பப்பை வலு இல்லைன்னு சொன்னதுனால ஆங்கில மருத்துவத்தை நான் நிறுத்திட்டு இயற்கை மருத்துவத்தை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் 2 பேருமே. எது சாப்பிட்டாலும் என்னோட குழந்தைக்கு வந்து எதுவுமே ஒத்துக்காது. அதனால கலரு, ஆர்டிபிஷியல் விஷயம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல ஒரு சொட்டு ஆர்டிபிஷியலான விஷயம் இருக்காது. என்ன பண்ணிருக்கீங்க? வயசுக்கு வந்த குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி கருப்பு உளுந்துல கஞ்சி செஞ்சு நல்லெண்ணெய் நிறைய கொடுத்து, முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கொடுத்து இது மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து கற்றாழை மோர்களி திணையை வந்து ஊற வச்சு அரைச்சி பண்ணியிருக்கேன். இது வந்து பூங்கார் அரிசியில ஒரு காய்கறி சூப். இது வந்து மாசமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. வெரி குட் சூப். ஸோ இது ரொம்ப ரியலி வெரி குட், ரொம்ப சூப்பராக இருக்கு. இதில் வந்து கருப்பு உளுந்து, கேழ்வரகு, வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து பேரிச்சமும் கருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேன் சார். இது வந்து பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு ப்ளீடிங் கரெக்டாக இருக்கணும், இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கவங்க இதை சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லது சார். இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாக்ஸ்டைல் இது வெரி குட், நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஃபாக்ஸ்டைல் பண்ணிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட். வெரி குட். தேங்க் யூ சார். நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம், எதுவுமே கண்டுக்காம எதுவும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அந்த 1 ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து தோணும் நம்ம வந்து அன்ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டோம். ஸோ ஹெல்த்தியா சாப்பிடணும்னு இதுல ஃபுல்லாவே ஹெல்த்தியா போட்டிருக்கேன். இது சாட்டு தான் இது, ஆனா ஹெல்த்தியா பண்ணியிருக்கேன். அந்த ரிங் மோல்டுல வச்சு பண்ணியிருக்கேன் சார். மெயின் டிஷ் ஃபிஷ்.
இதில் வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கேன். ஸோ முருங்கைக்காய் எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதில் போடணும். சங்குப்பூவில் பண்ணியிருக்கேன். தாராளமாக போடுங்க. சூப்பர், வெரி குட். தேங்காய் பால் ஜீரக அந்த மீன் குழம்புக்கு வந்து அந்த எண்ணெய் தக 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 மின்னுறதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். வணக்கம். உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் பார்க்கல. உண்மையாகவே வீடியோவில் பார்க்கும்போது வெரி குட். பார்க்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேனே இவங்களை அப்படி சொல்லி வச்சேன். ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட்? இன்னைக்கு பத்திய சமையல். பத்திய சமையல். இது புழுங்கலரிசி சாதம். வெங்கல பானையிலேயே வடிச்சேன். இதுலயே வடிச்சிட்டீங்களா? ஓகே. வாழைப்பூ பருப்பு உசிலி. சரி, ஓகே. எல்லா சத்தும் இருக்கு. ஃபைபர், மெக்னீஷியம், கால்சியம், அப்புறம் வந்து கான்ஸ்டிபியூஷனுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த வெங்காயப்பொடி வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறம் பத்தியத்துக்கு சாப்பிடுவாங்க. வெங்காயப்பொடி. உங்களோட பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட், தேங்க்யூ. என்ன பண்ணிருக்கீங்க? ஃபிஷ் கொழுங்குறை சார். கொழுங்குறை ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ராஜாங்க ஸ்டே பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து அந்த நேரத்துல என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் அவங்க ரெடி பண்ணணும். இனிப்புக்கு மாம்பழம் அந்த மாதிரி அறுசுவையும் இதுல கொண்டு வராங்க. ஃபிஷ்ஷை வந்து லைட்டா ஆயில்ல வந்து சாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுவோம் சார். கிரேவி பண்ணி ஃபிஷ்ஷை வந்து பிரியாணி இந்த ரைஸ்ல வந்து தம் பண்ணுவோம். இது வந்து சிக்கன் ஷோர்பா அரபிக் சூப் சார். ஓகே. அது என்னது? ஹலீம். ஹலீம். ஹலீம் ஆக்சுவலி வந்து சீத்தல பண்ண முடிஞ்சா உங்களால? இல்ல சார், ஆக்சுவலி வந்து பல்சஸ் வச்சு பண்ணணும். நான் வந்து தென்னை வரகு அங்கிருந்த எல்லா மில்லட்ஸும் வச்சு சிக்கன் போட்டு கடைஞ்சேன் சார். நான் ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக எடுக்க நினைக்கிறேன். இருந்தாலும் 2வது ஸ்பூன் அங்கே போதும் எனக்கு. ரியலி வெரி குட் டெசர்ட், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வடை பண்ணியிருக்காங்க சார். ஓகே. ராகி, சோளம், வெந்தயக்கீரை இதை பேஸாக வச்சு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஓகே உள்ள ஸ்டஃபிங் வந்துட்டு அதுதான் டெக்கரேஷன் வச்சிருக்கேன். பன்னீர் அண்ட் போமோகிரானேட் ஓகே ஸ்டஃபிங் இருக்கு இதுல. நல்லா இருக்கு. ஒரு பெங்காலி டிஷ். ஓகே. டாப் சிங்கிரி. வெரி குட், தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது வந்து எங்க ஆச்சி எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து அதை எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற டிஷ்ஷஸ் தான். ஸ்டார்ட் ஆஃப் வித் இது வந்து பனங்கிழங்கு பிடி. ஆக்சுவலி இது வந்து வேப்பம்பூ குழம்பு. இது வந்து அதலக்காய் பொரியல். இன்டைஜஷன் ப்ராப்ளம் அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மெடிசன் இது. மாசி கருவாடு. ஸோ பேசிக்காக டியூனா ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு விதமாக பதப்படுத்தி இட்ஸ் நாட் லைக் கருவாடு கிடையாது, ஆனால் இது கொஞ்சம் அவிச்சு பதப்படுத்துவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன பண்ணிருக்கீங்க? வந்து நத்தை கறி வந்து தூள் போட்டுருக்கேன். நத்தை கறி முருங்கைக்கீரை தூள். இதுக்கு சார் மிளகு, சீரகம், சோம்பு, லைட்டாக வந்து இது வரமிளகா போட்டிருக்கேன். வெரி குட். நத்தை ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து மூலத்துக்கு துயர்ந்து ஒரு 5 நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மூலம்ங்கிற சம்மந்தமே இருக்காது. கூட வந்து மிளகு போட்டிருக்கீங்க, முருங்கைக்கீரை போட்டிருக்கீங்க. ஆமாம், முருங்கைக்கீரைங்கிறது வந்து அந்த காரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு மருந்து. சரி, ஓகே. இது என்ன சேலட் மாதிரி பண்ணிருக்கீங்களா பச்சை பயிரில்? இது சார் முளை கட்டிய பாசிப்பயிர். பால்சுராவும் பூண்டும் கிரேவி மாதிரி குழம்பா வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து குழந்தை பிறந்த உடனே பால் ஊறுறதுக்கு, அதாவது வந்து கொழுப்பை குறைச்சி அந்த பூண்டு அந்த ரத்தம் ஊறுறதுக்கு அருமையான மருந்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆஹா. நீங்க கொண்டு வந்ததுல வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நண்டு நீங்க சொல்ற மாதிரி சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் வெரி குட், வெரி குட். சொல்லுங்க மேடம், என்ன கான்செப்ட்ல பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னா, என்னுடைய மகப்பேறு பத்தி சொல்றதுக்காக தான். மருந்து குழம்புலாம் அந்த பத்திய சாப்பாடுலாம் சாப்பிடுவோம்ல, ஒரு 1 வீக் கழிச்சே வந்து வயிறு வலி ரொம்ப சிவியரா 3 மந்த்ஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ என்னன்னா ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. இந்த பூங்கார் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. என்னன்னா கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்ல அந்த டூரிங் பிரெக்னன்சி அப்ப, அதை வந்து இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இந்த கீரை பட்டை கொண்டு மருத்துவ குணம் கொண்டு சார். அந்த பட்டையை கொதிக்க வச்சு நம்ம குளிக்கலாம். நம்ம பாடி பெயின்லாம் போகும். இந்த வாதத்தை போக்கும். என்னன்னா உடம்பில் உள்ள வலியெல்லாம் போக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. குறைகள் இல்லாத உணவு. வெரி குட் பிரசன்டேஷன். 4 ரெசிபி சொல்லும்போது எல்லாரும் நிறைய பண்றீங்களே, ஏன் என்ன விஷயம்? அப்படி இல்லம்மா, மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகணும். அதாவது நான் எடுக்கிறேன் தம்பி. மேடம், அன்பாக்சிங் பண்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கிறீங்களா? யூடியூப் சேனல் ஒன்னு ஆரம்பிச்சிருங்க நீங்க பேசாம. ஹை கைஸ், இன்னைக்கு அன்பாக்சிங் என்ன பார்க்க போறோம்? பொதிச்சோறு. பொதிச்சோறு. இது வந்து
பால் சுறா இருக்குல்ல, பால் சுறா. அந்த பால் சுறால நான் வந்து அக்கரா, சித்தத்தை, நறுக்குமலம், ஓமம், சுக்கு, மிளகு எல்லாம் போட்டு சுறா குழம்பு பண்ணிட்டு அதை வந்து மேல கார்னிஷ்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்ம நெத்திலி கருவாடு இதுல வந்து லைச்சின் இருக்கு பாத்துக்கோங்க. லைச்சின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த தேவையில்லாத அந்த இதுகளெல்லாம் வெளிப்படுத்திடும். அப்புறம் வந்து தாய்மார்களுக்கு வந்து பால் நல்லா சுரக்கும் பாத்துக்கோங்க. மூக்கிரட்டை புனர் கஷாயம் சித்தப்பாக்கு 1 மந்த்ல அந்த சிறுநீரக துவாரத்துல அடைச்சிருந்த அந்த கல்லெல்லாம் கரைஞ்சி சரி அந்த சிறுநீரகம் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து என்னன்னா அதலக்காய், பாவக்காக்கு தங்கச்சி. நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை, அந்த ரத்தத்துல உள்ள அளவை குறைக்கும். இது என்னது? சரக்கொன்றை. சரக்கொன்றை. ஓகே. இதுல ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு புளி கிடைக்கும். இந்த புளி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் வராதுங்க சார். ஏன்னா இது வந்து இந்த புளிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. பிரண்டை குழம்புங்க சார். என்ன பிரண்டை இது? இது வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 பட்டை பிரண்டை. நான் உங்களுக்கு ஆனா இங்க காமிக்கிறதுக்காக உருட்டு பிரண்டை, 2 பட்டு பிரண்டை, இலை பிரண்டை எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ரியலி ஒரு புது விஷயம் உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ சார். வெரி குட். சார் மருந்து சார் நான் இப்போ எடுத்திருக்கிற அந்த கான்செப்ட் என்னன்னா பிரசவித்த பெண்களுக்கான டிஷ்ஷு தான் இது எல்லாமே. இது வந்து பிரண்டை கோலா உருண்டை சார். நல்லா இருக்கு. தேங்க் யூ. இது வந்து ஏபிசி ஹல்வா. ஓகே. ஆப்பிள், கேரட், அது என்னது? பீட்ரூட், குதிரைவாலி அரிசியில பண்ணிருக்காங்க. மருந்து சாதம். எல்லாத்துக்குமே இது கொடுப்பாங்க. இது அப்போ முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. இது வந்து கிச்சடி கிடையாது. கிச்சடா. கிச்சடானா நவதானியத்துல செஞ்சிருக்கேன் கிச்சடா. ஓகே. இது புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இதுல. ஓகே. தேங்க் யூ. நான் வந்து பூவரசம் பட்டையில அந்த எசன்ஸை எடுத்து சிகப்பரிசி போட்டு களி பண்ணியிருக்கேன் சார். இது ஆக்சுவலாக வயிற்றுல குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கொடுப்பாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் சார். நான் ஏன் சிகப்பரிசியில் பண்ணியிருக்கேன்னா சிகப்பரிசியில் நிறைய ஊட்டச்சத்து இருக்கு சார். இது என்னோட பையனுக்கு நான் கொடுத்துருக்கேன். அவனுக்கு ஃபங்கஸால ஸ்கின் ப்ராப்ளம் 7 months முன்னாடி இருந்தது சார். இப்போ எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். இது வந்து நான் பசங்க பிரண்டை துவையல் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அது கொஞ்சம் ஃபியூஷனா கீர் மாதிரி பண்ணியிருக்கேன் பிரண்டையில. பிரண்டையில கீரா? எஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இது மோர் களி சார். மோர் களி சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். தேங்க்யூ சார். சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. டைட்டில் ஸ்பான்சர் சக்தி மசாலா. அன்றும் என்றும் என்றும் சக்தி மசாலா 48 வருடங்களாய். பவர்ட் பை ஆன்டி பாக்டீரியல் எக்ஸோ. கோல்ட் வின்னர் இது அம்மாக்களின் நம்பிக்கை. சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். அசோசியேட் பார்ட்னர்ஸ் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், நாகா 100% சம்பா ரவை, பியூர் அண்ட் பர்ஃபெக்ட். கோல்ட் பார்ட்னர் லலிதா ஜுவல்லரி மார்ட். டெய்ரி பார்ட்னர் மில்கி மிஸ்ட். எல்பிஜி பார்ட்னர் இந்தியன் ஆயில். கிச்சன் பார்ட்னர் சௌபாக்கியா கிச்சன் அப்ளையன்சஸ். ஃபுட் பார்ட்னர் கீதம் ரெஸ்டாரண்ட். நிலோஃபர், இந்த ஒரு டே, இந்த ஒரு மொமெண்ட்காகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்தோட பயணம் இருந்தது. அடடா. அதுவும் 13 சிட்டிஸ். திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி, விழுப்புரம், பாண்டிச்சேரி, வேலூர், கோயம்புத்தூர், சேலம், சென்னை நார்த், சென்னை சவுத்னு லிஸ்ட் போயிட்டே இருந்தது. ஒரு 13 சிட்டிஸ் மக்களும் அவங்க ஊரு சமையலை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு களமா தான் நம்ம சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 பார்த்தாங்க. இவ்வளோ அழகா நமக்கு இந்த ஒரு ஜார்னியை சூப்பரா நமக்கு நிறைவுபடுத்தி கொடுத்தா நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் கெஸ்ட்டுக்கு ஒரு அழகான மொமெண்ட்டை கொடுக்கலன்னா எப்படி? நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சௌபாக்கியா அப்ளையன்சஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆனந்த விகடன் மிஸ்டர் வரதராஜன் அண்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் 2 பேருமே வந்து நம்மளுடைய அழகான இந்த ஜட்ஜுக்கு வந்துட்டு ஒரு மொமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஒரு அழகான சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம செஃப் தீனா அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸா எப்படி நீங்க எல்லாம் உங்களுடைய உணவுகளால வந்து செஃப் தீனா அவர்களை சர்ப்ரைஸ் பண்ணீங்களோ ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் இங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சௌபாக்கியா கிச்சன் அப்ளையன்சஸ் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வரதராஜன் சார், ஆனந்த விகடனுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், சத்யா ஏஜென்சிஸ் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் சீதாராமன் சார். ஆஹா, இது வந்து அழகான ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவங்களுடைய மனப்பூர்வமான கையெழுத்தை வந்து போட்டு உங்களுக்காக ஒரு நினைவு பரிசா கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட இருந்து வந்து கேட்கணும்.
கண்டஸ்டன்ஸ் இதுல இருக்கிறது உங்கள் பலருடைய கையெழுத்து தான். தருணத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன் இது சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த போட்டி உங்க மூலியமா தான் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. முக்கியமா ஏன்னா ஷெஃப் கோட் அவல் விகடன்லேருந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு பெரிய நன்றி. லாஸ்ட் டே எனக்கு மறக்க முடியாது. என்னோட லைஃப்ல வந்து என்னோட அப்பாவை வந்து எப்பவுமே நான் விட்டு தர மாட்டேன். எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த போட்டோ கொடுத்தோடனே என்னோட அப்பா கூட வந்து நான் பரிமாறுற மாதிரி ஒரு ப்ரைஸ் கொடுத்தீங்க, கிஃப்ட் கொடுத்தீங்க. அதோட ஒரு பெரிய மூமெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டெஃபினட்டா ரொம்பவே நன்றி. உங்களுடைய அந்த அன்பான வார்த்தைக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம செஃப் தீனா அவர்களுக்கு. ஸோ நீங்க எல்லாரும் ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஒரு கிஃப்ட் வந்து இன்னைக்கு வந்து சாருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு மேடையில. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆனந்த் விகடன், நம்மளுடைய மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு சில மணி நேரம் தான் நான் இங்கே இருந்தேன். இங்கே வந்து உங்களுடைய இந்த ஒரு ஐட்டம் பற்றியும் நீங்கள் எடுத்து சொல்லும்போது யார் ஷெஃப்புங்கிறது எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகமே வந்துடுச்சு. அண்டு ஷெஃப் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து மருத்துவராகவும் இருக்கீங்க. நீங்கள் வந்து எல்லா அந்த சகலகலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எல்லா ரூபங்களையும் எடுத்து நீங்கள் அவ்வளோ ஒரு விஷயத்தையும் அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் எடுத்து சொல்லும்போது அவ்வளோ சிலிர்ப்பாக இருந்தது. உணவே மருந்துங்கிற இந்த தீம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான இன்ஸ்பயர் பண்ணி விட்டதுக்கு ஷெஃப்புக்கு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் நாம ஒரு பெரிய ஓ போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஓஹோ போடலாமா? ஓஹோ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு டைம் வந்திருக்கு. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து நின்றுண்டே உங்கள் ஒவ்வொரு டிஷ்ஷையும் அவர் வந்து ஒரு டிஷ்ஷை கூட விடாமல் டேஸ்ட் பண்ணி அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணதை வச்சே இன்னைக்கு 3 வேளை சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. ஷெஃப் தீனாவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்கலாமா? அது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி 13 ஊர்லேயும் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். போன வருஷமும் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த ஷெஃப் தீனாக்கு வந்து we have to definitely give him a very big hand. And thank you to all the sponsors. Thank you sir, thank you very much. Awesome. Thank you sir, thank you so much. நம்ம எல்லாருமே ஆவல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யார் வந்து இந்த சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல அந்த சூப்பர் ஸ்டார் ஆக போறது யாரு? சார் கூப்பிடலாமா? எஸ் சார். சார் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போவோம் சார். நான் செகண்ட் ரன்னர் அப் யாரு, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாரு, அண்ட் அந்த டைட்டில் வின்னர் யாரு அப்படின்றத இந்த மேடையில தெரிஞ்சுக்கலாம். சோ சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல செகண்ட் ரன்னர் அப் யாரு சார்? மிஸ்ஸஸ் நவிசா இலியாஸ், நம்பர் 14. ஆஹா, அந்த மீன் குழம்பு என்னோட நாக்கிலேயே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் நீந்தி கிட்னிக்குள்ள போய் ஏதோ கிச்சு கிச்செல்லாம் மூட்டிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு எத்தனை பேர் அந்த மீன் குழம்பு சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ரியலி வெரி குட் பிளேட்டிங், நல்லா பண்ணினாங்க. என்ன மிதக்க அந்த கிளாஸ்ல வச்சு பிரசன்டேஷன் எல்லாமே நீட்டா கொடுத்தாங்க. ரியலி வெரி குட். தேங்க்யூ. ப்ளீஸ் வாங்க. செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய இவங்களுக்கு சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல முதலாவதாக அவல் விகடனுடைய ஒரு ஸ்பெஷல் ஷீல்ட் வழங்கப்படுது இந்த மேடையில. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக சத்யா வழங்கக்கூடிய 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் நம்ம செகண்ட் ரன்னர் அப் அவர்களுக்கு. அண்ட் சக்தி மசாலால இருந்து சாந்தி மேடம் சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இந்த மேடையில வழங்கப்படுது. அடுத்ததாக மில்கி மிஸ்டுடைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் நஃபீசா அவர்களுக்கு இந்த மேடையில். நம்மளுடைய அசோசியேட் ஸ்பான்சர் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இந்த மேடையில நஃபீசா அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் நஃபீசா. இந்த செகண்ட் ரன்னர் அப் கொடுத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அதுதான் தெரிஞ்சுக்க இன்னும் எக்ஸைட்டடா இருக்கு. இப்ப வந்து எங்க எல்லாரும் சைலண்டா இருக்காங்களே. அத சொல்றேன். இப்போ ஒரு ஆள் கொடுத்தாச்சு, ரெண்டாவது யாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஜோரா கேக்குறீங்க பாப்போம். யார் இருப்பா பாப்போம்? மிஸ்ஸஸ் பிரேமா, நம்பர் 35. வெரி குட் பிரசன்டேஷன், ரியலி
அழகாக கொண்டு வந்த ஃபுட்டை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த ஃபுட்டு வந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த இடத்துல எப்படி வந்து அந்த பிளேட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன விஷயங்களை வந்து அழகாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுட்டு மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டு பார்க்கும்போது டூ மச் ஆஃப் கார்னிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படி பார்க்கும்போது கண்ணில் பார்க்குற மாதிரி இருந்தது. ரியலி வெரி குட், தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ப்ரிப்பரேஷன்களும் தன்னோட பிள்ளைகளுக்கு நான் எப்படி கொடுத்தேன், அது என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, அது ரெக்கவரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய பிரேமா அவர்களுக்கு அவள் விகடனுடைய ஒரு ஸ்பெஷல் ஷீல்ட், அதோட நம்ம விகடன் டீம்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்டோ, சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய 30,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் இந்த மேடையில் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய பிரேமா அவர்களுக்கு வழங்கப்படுது. அதோட சக்தி மசாலால இருந்து சாந்தி மேடம் சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இந்த மேடையில் வழங்கப்படுது. அண்ட் அதை தொடர்ந்து மில்கி மிஸ்ட் வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும், அண்ட் அதனை தொடர்ந்து அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ல இருந்தும் ஒரு அழகான கிஃப்ட் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் கிஃப்ட் இருக்கும்போது சிரிச்சியா? அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லும் போது உனக்கு வந்து அவ்வளவு சிரிப்பு வருது. கியூட்டி, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அவ்வளவு பிடிக்குது. இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு 3 மாசம் பயணம் ஒரு இறுதியை நோக்கி, இறுதி கட்டத்தை நோக்கி வந்து நெருங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஒரு ஜேர்னில இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு எவ்வளோ ரெசிபிஸ் அண்ட் எவ்வளோ டிராவல், எவ்வளோ ஜேர்னி, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோத்தையும் உள்ளடக்கிய இந்த ஒரு அழகான முதல் பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். பரிசு மட்டும் இல்ல, சக்தி மசாலா வழங்கக்கூடிய அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசனோட சமையல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டமும் கிடைக்க போகுது இவங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரன்னர் பார்த்தாச்சு, செகண்ட் ரன்னர் பார்த்தாச்சு. அந்த டைட்டில் வின்னர் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு கவுண்ட் டவுன்ல போயிடலாமா? ரெடி. ரெடி. எல்லாரும் சேர்ந்து எனர்ஜியோட. ஓகே, ரொம்பலாம் வேண்டாம். 5ல இருந்து 5 4 3 2 1. அண்ட் சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசனோட டைட்டில் ஸ்ரீமதி நம்பர் 32. யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்மளுடைய இந்த ஒரு சமையல் சூப்பர் ஸ்டார் ஜர்னில யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரியலி நர்வஸா இருந்தாங்க. அவங்க கொண்டு வந்த பிளேட் எல்லாமே வந்து அழகா அந்த 5 பவுல எப்படி நீட்டா ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரியலி வெரி குட், நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் எப்பவுமே சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து அந்த ஃபுட்டுக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதே டைமில் நம்ம எந்த பிளேட்டில் வைக்கிறோம், எந்த பவுலில் வைக்கிறோம், கூட வேறு என்ன காண்டிமெண்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்னதான் வச்சாலும் அந்த உள்ள இருக்க ஃபுட்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கொண்டு வந்த அந்த ஃபுட்டு, அந்த வெண்டைக்காயோட பொடி, அது எல்லாமே வெண்டைக்காய் இல்லை, சுண்டைக்காய். ரியலி வெரி குட், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ஓட டைட்டில் வின்னர் ஸ்ரீமதி. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பா இருந்தாங்க குக்கிங் ஏரியால. ஆமா, பட் அந்த படபடப்பு அவங்களோட சமையல்ல இல்ல அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீமதி அவர்களுக்கு அவள் விகடன் வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷீல்ட், அந்த டைட்டில் வின்னர் அப்படின்றது ரீக்ரியேட் பண்ற மாதிரி இந்த ஒரு தருணத்துல ஸ்ரீமதிக்கு அவள் விகடனுடைய ஷீல்ட் அண்ட் டைட்டில் வின்னர் அப்படின்ற அந்த ஒரு சர்டிபிகேட் இந்த மேடையில் வழங்கப்படுது. அண்ட் சத்யா வழங்கக்கூடிய 50,000 வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர் நம்மளுடைய டைட்டில் வின்னர் ஸ்ரீமதிக்கு. சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ஓட டைட்டில் வின்னர் ஸ்ரீமதி அவர்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய 50,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் சக்தி மசாலால இருந்து சாந்தி மேடம் சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்மளுடைய டைட்டில் வின்னர் ஸ்ரீமதிக்கு. அண்ட் அதை தொடர்ந்து மில்கி மிஸ்ட்ல இருந்து ஒரு அழகான ஸ்பெஷல் கிஃப்ட். அடுத்ததாக அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்முடைய டைட்டில் வின்னருக்கு. நிஜமா அவங்க வந்து இன்னும் அந்த படபடப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறமும் வாழ்த்துக்கள் ஸ்ரீமதி. உண்மையிலே வந்து பாட்டி வந்து பார்த்தது இல்லை, ஆனா என்னுடைய பாட்டியுடைய ரெசிபிஸ் எல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்து நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட பாட்டியுடைய அந்த பாரம்பரிய கைப்போக்குவம் இருக்குல்ல, அது வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கசப்பு தன்மை உள்ள காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், அதுலக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதை வந்து நீங்க முதல்ல அறிமுகப்படுத்திருக்கீங்க.
அண்ட் அதுல வந்து கசப்பில்லாம ஒரு ஒரு டிஷ் பண்ண முடியும் அண்ட் 3 வகையான குழம்பு கொடுக்க முடியும் அண்ட் அதுல வந்து ஸ்வீட்லாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஆச்சரியமா இருந்தது. வெல் டிசர்வ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 உடைய டைட்டில் வின்னர் ஸ்ரீமதி அவர்களுக்கு. செகண்ட் ரன்னர் அப் அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ப்ளீஸ் ஜாயின். நீங்களும் மேடைக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வந்த ஒவ்வொரு ஃபைனலிஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக குக் பண்ணியிருந்தீங்க. நிறைய வித்தியாசமான உணவுகள் கொண்டு வந்திருந்தீங்க. உணவை மறந்து அந்த பெயருக்கு ஏற்றது போல நீங்கள் செஞ்சு கொண்டு வந்த ஒவ்வொரு உணவும் வந்து மருந்து தான். இனி யாரும் அதை பற்றி தெரிஞ்சவங்க, உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சவங்க, டேஸ்ட் பண்ணவங்க ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்றத யோசிப்பாங்க. அந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி செய்யணுன்றதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வாழ்த்துக்கள் இங்கே வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும். அடுத்ததா நம்ம அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 3லயும் உங்களை எல்லாரையும் நாங்க சந்திக்கணும். உங்களை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரை நாங்க சந்திக்கணும். அவங்களையும் இந்த ஒரு வெற்றி மேடையில நாங்க பார்க்கணும் அப்படின்றத ஆசைப்படுறோம். தேங்க்யூ சோ மச் மக்களே.